Hi students, welcome to Neet Opportunities. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா MCC கவுன்சிலிங்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட் அண்ட் தமிழ்நாடு கவுன்சிலிங்னுடைய லேட்டஸ்ட் அப்டேட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட நீட் ஆப்பர்ச்சுனிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் தான் உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட் ஃபுல்லாக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க. எப்போ லைவ் வர்றது, எப்போ நம்ம வந்து டவுட்டுக்கு கட் ஆஃப் ரிலேட்டடான டவுட் லைவ் செக்ஷன் எப்போ கண்டக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் தான் நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் மறக்காமல் டெலிகிராம் குரூப் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு டீட்டெயில்டு MBBS BDS கவுன்சிலிங்கான ஃபுல் கைட்லைன்ஸ், அந்த கவுன்சிலிங் பற்றி ஃபுல் கைட்லைன்ஸ் அண்டு MCC கவுன்சிலிங் பற்றி ஃபுல் கைட்லைன்ஸ், கவுன்சிலிங் பற்றி ஃபுல் கைட்லைன்ஸ் பேரண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் குரூப்பில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 299 rupees பே பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அப் டு நீங்கள் காலேஜுக்கு போகிற வரையும், நீங்கள் உங்களுக்கு காலேஜ் கிடச்சி காலேஜுக்குள்ளே போய் ஜாயின் பண்ணுற வரையுமே உங்களுக்கு ஃபுல் கைட்லைன்ஸ் கொடுக்கப்படும். ஓகேவா? ஓகே, இப்போ நம்மளுக்கு நேற்று ஒரு நியூஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஹிந்து நியூஸில் NMC ஹிந்து நியூஸு இருந்துச்சு, டைம்ஸ் நவுன்னு வந்துருந்துச்சு. இப்போ நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா கீழே உங்களுக்கு ஒரு ஸ்லாட் மாதிரி தரேன், அதில் படித்து பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா NMCங்கிறவங்க யார்? நேஷ்னல் மெடிக்கல் கமிஷன். இந்த நேஷ்னல் மெடிக்கல் கமிஷனுங்கிறவங்க தான் எல்லா காலேஜஸ்க்கும் அப்ரூவ் கொடுக்குறவங்க. MCCங்கிறது ஆல் இந்தியா கோட்டா கவுன்சிலிங் நடத்துகிறவங்க, தமிழ்நாடு கவுன்சிலிங்கிறவங்க ஸ்டேட் கோட்டாவை நடத்துகிறவங்க. ஓகேவா? அப்படி இருக்கும்போது NMC ஹெட்டு தான் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு இந்த வருஷம் நீட் 2023 எழுதின மாணவிகளுக்கான கவுன்சிலிங் கலந்தாய்வு அப்படிங்கிறது ஆகஸ்ட் 30க்குள்ளே முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆகஸ்ட்டு 30க்குள்ளே டோட்டல் கவுன்சிலிங்குமே முடிச்சிருக்கணுமா? ஆகஸ்ட் 30க்குள்ளே முடிச்சிருக்கணும். செப்டம்பர் 1 கூட எந்த ஒரு MBBS சீட்டையும் நீங்கள் ஃபில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போத் ஸ்டேட் அண்டு MCC கவுன்சிலிங்க்கு அவங்க உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ NMC சொல்லியிருக்க கான்செப்ட் என்னது? ஆகஸ்ட் 30 வரைக்கும் தான் டைமிங். போத் ஸ்டேட் கோட்டாவாக இருந்தாலும் சரி, சென்ட்ரல் கோட்டாவாக இருந்தாலும் சரி, 30ஆம் தேதிக்குள்ளே கவுன்சிலிங்கை முடிச்சிருக்கணும். என்னென்ன கவுன்சிலிங்? ரவுண்ட் 1 கவுன்சிலிங்காக இருந்தாலும் சரி, ரவுண்ட் 2 மாப்பப்பு, ஸ்டே வேகன்சி, ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி எதாக இருந்தாலும் ஆகஸ்ட் 30க்குள்ளே MBBS BDS கவுன்சிலிங்கை முடிச்சிருக்கணும். செப்டம்பர் 1 யாரும் ஒரு சீட்டை கூட என்ன பண்ணக்கூடாது, அலாட் பண்ணக்கூடாது. எந்த ஒரு காலேஜ்லேயுமே ஆகஸ்ட் 30 வரையும் தான் டைமிங். காலேஜில் கவுன்சிலிங் அலாட் பண்ணி சீட் அலாட் பண்ணுறதுக்கு செப்டம்பர் 1 இருக்கக்கூடாது அப்படின்ட்டு. அப்போ இதில் ஒரு சூழ்ச்சமம் தெரியுது. அப்போ நம்மளுக்கு எப்போனே MBBS கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகும், எப்போ மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினெட்லி ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் ஆகிடும். நம்மளுக்கு ஆகஸ்ட் 15 மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது MBBSக்கான காலேஜஸ் ஸ்டார்ட் ஆகிறது. மெடிக்கல் காலேஜஸ் ஃபுல்லாக ஆகஸ்ட் 15 ஸ்டார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதனாலனே ஆகஸ்ட் 30 தான் கவுன்சிலிங் முடியுது. நீங்கள் ஆகஸ்ட் 15 சொல்கிறீங்க அப்படின்னா நார்மலாக இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கல்லூரிகளிலையும் ரவுண்ட் 1 கவுன்சிலிங், ரவுண்டு 1 அண்டு ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆகிட்டாலே நம்மளுக்கு காலேஜ் நார்மலாக ஓப்பன் ஆகிடும். ஓகேவா? மாப்பப், ஸ்டே வேகன்சி, ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சிலாம் அவங்க கணக்கில் எடுத்துக்க மாட்டாங்க. காலேஜ் ஓப்பனிங்கிறது எப்படின்னா ரவுண்ட் 1 கவுன்சிலிங் அண்ட் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆகிடுச்சுனாலே நெக்ஸ்ட்டு நீங்கள் காலேஜுக்கு போகிறது தான். காலேஜ் ஓப்பனிங் டேட்டை அவங்க சொல்லிடுவாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் எப்பப்போ ஓப்பன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லிடுவாங்க. லாஸ்ட் இயர் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா தெரியும். ரவுண்ட் 1 கவுன்சிலிங் நடந்துச்சு. ரவுண்ட் 2 கவுன்சிலிங் ரிசல்ட் ஒரு 2 டேஸ்லேயே நம்மளுக்கு காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? MBBS கவுன்சிலிங்கான காலேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் மாப்பப் நடக்கும், அதுக்கப்புறம் ஸ்டே வேகன்சி நடக்கும், அடுத்து ஸ்பெஷல் ஸ்டே வேகன்சி நடக்கும். இதிலெல்லாம் சப்போஸ் MBBS சீட்டு கிடச்சிச்சு அப்படின்னா நீங்கள் இடையில போய் ஜாயின் பண்ணிக்கணும். காலேஜில் இடையில போய் அட்மிஷன் போட்டு ஜாயின் பண்ணிக்கணும். அப்போ அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகும். திருப்பிலாம் எடுக்க மாட்டாங்க. அந்த கிளாஸஸ்லாம் உங்களுக்கு லாஸ் ஆகும். பட் இதுதான் ப்ரொசீஜர். இயர் பை இயர் இந்த ப்ரொசீஜர் தான் நடக்குது. அப்போ ஆகஸ்ட் 30 நம்மளுக்கு கவுன்சிலிங்கை ஃபினிஷ் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அப்போ எப்படின்னே மேக்ஸிமம் இருக்கும். ஒவ்வொரு ரவுண்டுக்கும் 10 நாள் நம்மளுக்கு கவுன்சிலிங் இருக்கும். இல்லை 8 நாள் இருக்கும். 8லேருந்து 10 நாள் கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? டெஃபினெட்லி 8லேருந்து 10 நாள் ஒவ்வொரு ரவுண்டுக்குமே ஆல் இந்தியா கோட்டா ரவுண்டு 1 இருந்தாலும் சரி,
ரவுண்டு 2ஆக இருந்தாலும் சரி, மாப்பப்பாக இருந்தாலும் சரி, ஸ்டே வேக்கன்சியாக இருந்தாலும் சரி, நம்மளுக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்குமே 8லேருந்து 10 நாள் கவுன்சிலிங் நடக்கும். ஜாயினிங் டைமிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த ஜாயினிங் டைமிங் வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு 5 டேஸ் கொடுக்குறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. மாப்பப் ரவுண்டு, ஸ்டே வேக்கன்சி, ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிக்கெலாம் 3 டேஸ் கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கணக்கில் போட்டால் தான் நம்மளுக்கு ஆகஸ்ட் 30க்குள்ளே நம்மளுக்கு 5 ரவுண்ட்ஸுமே கிளியராக முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்னும் வந்து எம்சிசிலேருந்து எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. ஜூன் 21 நினைக்கிறேன். இன்றைக்கி ஜூன் 21 ஃபஸ்ட் ஆகிடுச்சு. அதனால் வந்து நமக்கு இன்னும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே வரல. நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது டுமாரோ எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் எம்சிசி கவுன்சிலிங்லேருந்து ஏதாச்சும் ஒரு லேட்டஸ்ட் அப்டேட். அப்படி இல்லைன்னா 23 ரிலீஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ ஜூன் 23 ரிலீஸ் பண்ணாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஃபஸ்ட் ரவுண்டு எப்பனே முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூலை 3 முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஜூலை 3 முடிகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மொத்தம் 10 டேஸ் எடுத்து கவுன்சிலிங்கே முடிச்சிட்டாங்க அப்படின்னா ஜாயினிங் டேட்டுன்னு சொல்லி ஒரு 5 டேஸ் ஜூலை 10க்குள்ளே நம்மளுக்கு ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆயிரும். ஜூலை 10க்குள்ளே நம்மளுக்கு ரவுண்டு 1 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆயிரும். எம்சிசியில் நான் சொல்கிறேன். ஓகேவா? எம்சிசி கவுன்சிலிங்கில் தான் நம்ம இங்கே பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நான் தமிழ்நாடு கவுன்சிலிங் வரல. ஓகேவா? எம்சிசி கவுன்சிலிங் ஓகேண்ணே. ரவுண்டு 2 எப்போனே ஸ்டார்ட் ஆகும்? ரவுண்டு 2 ஒரு 3 டேஸ் கேப் விடுவாங்க, இல்லைனா 2 டேஸ் கேப் விட்டு ஜூலை 12 ஸ்டார்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. ஜூலை 12னா ஜூலை 20லே நம்மளுக்கு வந்து என்ன ஆயிரும்? ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிடுவாங்க. ரிசல்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ஜூலை 25க்குள்ளே நம்மளுக்கு ரவுண்டு 2 கவுன்சிலிங் ஃபினிஷ் ஆகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? இது வந்து பிட்வீன் டேஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு ரிசல்ட் வந்து ரிலீஸ் ஆகக்கூடிய டைமிங் தான் இந்த பிட்வீன் டேஸ். இது வந்து உங்களுக்கு ஜாயினிங் டேட். ஓகேவா? ஜூலை 10. அப்போ ஜூலை 3 வந்து உங்களுக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா ரவுண்டு 1 கவுன்சிலிங் அங்கிட்டிருந்து 7 நாளுக்குள்ளே உங்களுக்கு ரவுண்டு 1 போய் ஜாயினிங் டேட் வந்து முடிகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு மாப்பப் ரவுண்டு. மாப்பப் கவுன்சிலிங் பார்த்தீங்க அப்படின்னா 1 டேஸ் ரிலீஸ் பண்ணி 1 டேஸ் ஆர் 2 டேஸ் வந்து கேப் விட்டு உங்களுக்கு ஜூலை 27 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. மாப்பப், ஸ்டே வேக்கன்சி, ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சிலாம் கவுன்சிலிங் 10 நாள்லாம் நடக்காது. மிஞ்சி போனால் ஒரு 5 நாளில் வேலை முடிஞ்சிடும். 5 நாள் 6 நாள் தான். ஓகேவா? அதுக்கு மேலே உங்களுக்கு வச்சு இழுத்துட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ ஜூலை 27னா ஆகஸ்ட் 1 நம்மளுக்கு என்ன ஆகும்? ரெஜிஸ்ட்ரேஷன், அந்த சாய்ஸ் லாக்கிங் எல்லாமே முடிஞ்சு ரிசல்ட்டும் ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஆகஸ்ட் 2க்குள்ளே. ஓகேவா? ஆகஸ்ட் 2க்குள்ளே உங்களுக்கு வந்து மாப்பப் ரவுண்டு முடிஞ்சு அப்படின்னா ஜாயினிங் டேட் வந்து ஒன்லி 3 டேஸ் தான் தருவாங்க. ஆகஸ்ட்டு 5க்குள்ளே நீங்கள் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே வந்து ஸ்ட்ரே வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா 2 டேஸ் ஆர் 3 டேஸ் கேப் விட்டாங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 8 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. முடிகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 12 முடிஞ்சிடும். 12 முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜாயினிங் டேட் ஒரு 3 டேஸ் தருவாங்க. ஆகஸ்ட்டு 18க்குள்ளே முடிகிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது. ஸ்ட்ரே வேக்கன்சி நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த பிட்வீன் டேஸுங்கிறது வந்து உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆகி நீங்கள் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிற வரையும். இந்த டேட்டு பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் டேட் ஃபார் ஜாயினிங் டேட்டாக இருக்கிறதுக்கு மேக்ஸிமம் எக்ஸ்பெக்டட் டேட்டாக இருக்குது. ஓகேவா? ஓகே. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா இதான் கடைசி ரவுண்டு. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சி இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட்டு 22 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட்டு 26 உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்சு சீட் அலாட் ஆயிரும். அவங்ககிட்ட 3 டேஸில் நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும். ஆகஸ்ட் 29 இதுதான் நம்ம போட்டிருக்கக்கூடிய எம்சிசி கவுன்சிலிங்கினுடைய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட் போட்டிருக்கோம். ரவுண்ட் 1 பாருங்கள் ஜூன் 23 ஆரம்பிக்கிறதுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஜூலை 3 வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா ஜூலை 4லேருந்து 10க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கணும். அதேமாதிரி ரவுண்டு 2 ஜூலை 12 ஸ்டார்ட் ஆகிற மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கோம். ஜூலை 20க்குள்ளே முடியும். ஜூலை 21லேருந்து ஜூலை 25க்குள்ளே நீங்கள் போய் காலேஜில் ஜாயின் பண்ணியிருக்கணும். மாப்பப்பில் ஜூலை 27 ஸ்டார்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 2ல் சாய்ஸ் ஃபில்லிங் முடிஞ்சு ரிசல்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஆகஸ்ட் 3லேருந்து ஆகஸ்ட் 5 வரை மாப்பப் ரவுண்ட் கவுன்சிலிங்கான ஜாயினிங் டேட் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்டே வேக்கன்சி பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் 8லேருந்து ஆகஸ்ட் 12 வரையும் நடக்க வாய்ப்பு இருக்குது.
ஆகஸ்ட் 13லேருந்து ஆகஸ்ட் 18க்குள்ளே ஸ்டே வேக்கன்சியில் யார் யாருக்கு சீட்டு கிடச்சிச்சோ அவங்களோட ஜாயினிங் டேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸ்பெஷல் ஸ்டே வேக்கன்சியாக இருக்கிறவங்க ஆகஸ்ட் 22ல் ஸ்டார்ட் ஆகி ஆகஸ்ட் 26ல் நம்மளுக்கு முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆகஸ்ட் 27லேருந்து ஆகஸ்ட் 29க்குள்ளே நீங்கள் போய் ஜாயினிங் டேட்டா அந்தந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு கடைசி டைமாக இருக்கும். ஓகேவா? அப்போ இதுதான் வந்து நம்மளுக்கு MCC கவுன்சிலிங்கில் நம்ம போட்டிருக்கக்கூடிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட்டு. ஆகஸ்ட் 30க்குள்ளே நம்ம கவுன்சிலிங்கை முடிக்கணும். ஸ்டேட் கோட்டாவுக்கும் சொல்லியிருக்காங்க. இப்போ தான் நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா சொல்லிட்டாங்க, நம்மளுக்கு அப்ளிகேஷன்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இன்னும் 2 or 3 டேஸில் நம்மளுக்கு ரிலீஸ் ஆகிடும். மேக்ஸிமம் வந்து டுமாரோ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிறதுக்கு டுமாரோ நம்ம மேக்ஸிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? ஒரி பண்ண தேவையில்லை. அப்படியே வந்தாலும் நம்மளுக்கு வந்து சடனாக டக்குன்னு கவுன்சிலிங் முடிஞ்சிடும். ரொம்ப நாள் கேப்லாம் இருக்காது. ஓகேவா? 10 நாள் ரெஜிஸ்ட்ரேஷன் நடக்கும். அங்கிட்டு ஒரு வாரம் கேப் விட்டு ரேங்க் லிஸ்ட் விடுவாங்க. அங்கிட்டு ஒரு 10 நாள் கழித்து நம்மளுக்கு சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுவாங்க. அப்படிலாம் கிடையாது. இந்த தடவை வந்து சைமல்டேனியஸாக நடக்கிறதாகவும் நம்ம ஹெல்த் மினிஸ்டர், தமிழ்நாடுடைய ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. ரவுண்டு 1 MCC கவுன்சிலிங் நடக்கும்போது தமிழ்நாடுடைய ரவுண்டு 1 நடக்கிறதுக்கு மேக்ஸிமம் சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ டெஃபினெட்லி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிஞ்சி போனால் மாப்பப் ரவுண்டு வரையும் வரும். அந்த மாப்பப் ரவுண்ட்லேயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் தான் வர வாய்ப்பு இருக்குது. ரவுண்டு 1 அண்ட் ரவுண்டு 2ல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் சீட் ஃபுல்லாக ஃபினிஷ் ஆகிடும். அப்போ மாப்பப்பில் யார் வருவாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா செல்ஃப் ஃபினான்சிங் கவர்மெண்ட் கோட்டா MBBS சீட்டு வரும். ஒரு 10 சீட்டு 15 சீட்டு மிச்சம் இருக்கிற மாதிரி வரும். ஸ்டே வேக்கன்சியில் ஃபுல்லாக செல்ஃப் ஃபினான்சிங் BDS வந்துடும். அப்போ நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு அவ்வளோ பெரிய மேட்ரு கிடையாது. முடிஞ்சால் ஜூலை எண்டுலேயே வந்து நம்மளுக்கு முடிக்கிறதுக்கு கவுன்சிலிங்கை துரிதப்படுத்தி முடிக்கிறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த தடவை வந்து அந்த அகாடமிக் இயரை வந்து கரெக்ட் பண்ணுறாங்க. நார்மலாக லாக்டவுனுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா அகாடமிக் இயர் எப்போ ஸ்டார்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆகஸ்டினுடைய 3rd வீக்கில் காலேஜ் ஸ்டார்ட் ஆகும். அப்படி இல்லைன்னா செப்டம்பர் 1st வீக்கில் எப்பயுமே வந்து MBBSக்கான மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் ஆகிரும். MBBS BDSக்கான மெடிக்கல் காலேஜஸ் ஓப்பன் ஆகிரும். இதுதான் வந்து வழக்கம் போல் நடந்துட்டு இருந்தது. இந்த கொரோனா பீரியடுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி மாறி இருக்குது. இந்த வருஷம் கரெக்டாக அந்த ஸ்கெடியூலை கொண்டு வராங்க. அப்போ அந்த கொண்டு வராங்க அப்படின்னா டெஃபினெட்லி செப்டம்பரில் நம்மளுக்கு காலேஜ் ஓப்பன் ஆகி ரன் ஆகிட்டுருக்கும். ஓகேவா? யாரும் ஒரி பண்ண தேவையில்லை. போத்து தமிழ்நாடு அண்டு MCC கவுன்சிலிங்கை பொறுத்தவரையும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக MCC கவுன்சிலிங்கினுடைய லேட்டஸ்ட் அப்டேட் பார்த்துட்டு அதுக்குரிய மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டேட்ஸும் நம்ம பார்த்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட நீட் ஆப்பர்ட்ரிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். யார் டெலிகிராம் குரூப் சேனல் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணலையோ அதில் ஜாயின் பண்ணி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கெயின் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.